Please turn with me to Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Verse 25 onwards. 25ஆம் வசனம் முதற்கொண்டு. Ephesians chapter 5 verse 25. எபேசியர் 5:25. Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself for her. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, that he might sanctify and cleanse her with the washing of the water by the word, that he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். So husbands ought to love their own wives as their own bodies. He who loves his wife loves himself. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். For no one ever hated his own flesh but nourishes and cherishes it, just as the Lord does the church. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். Now go back to 1 Peter chapter 3. இப்போ 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். Let me read to you verse 7. 7ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். From verse 1 to 6 it is instruction to the wife to submit to the husband. 1 முதல் 6 வசனங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மனைவிக்கு அறிவுரையாய் சொல்லப்படுகிறது. 7th verse. 7ஆம் வசனம். Husbands likewise dwell with them with understanding, giving honor to the wife as to the weaker vessel, and as being heirs together of the grace of life, that your prayers may not be hindered. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுவானபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Now in 1 Peter chapter 3 verse 7 we read about how the husband and wife are together heirs together of the grace of this life. 1 பேதுரு 3 என்ன சொல்லுகிறது? கணவன் மனைவி இருவரும் இணைந்து நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்தரித்துக் கொள்ள அவர்கள் சுதந்திரராய் இருக்கிறார்கள். Very simply stated, all that God wants to give us through eternal life, all that God's grace gives us, the married couple together in unity they stand and receive it. அதாவது இதை சொல்ல எளிமையா எப்படி சொல்லலாம்? நித்திய ஜீவன் மூலமாக தேவன் தம்முடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றாக அதை பெற வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். As long as you are not married, then individually you receive. திருமணம் ஆகாத வரையிலே தனிப்பட்ட முறையிலே நீங்கள் பெறுகிறீர்கள். After marriage, God puts you in a union with another person, then anything that you receive and enjoy from God has to do with your togetherness and unity. திருமணத்துக்கு பிறகு இன்னொருவரோடு கூட நீங்கள் இணைகிறபடினாலே அதன் பிறகு நீங்கள் தேவனிடத்தில் பெற்று அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும் சரி நீங்கள் இருவரும் இணைந்து அதை பெற்று அதை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். So he talks about how unity may be achieved in the home. ஆகவே குடும்பத்தில் எவ்வாறு ஒற்றுமையை அடைய முடியும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். There are some principles that the Bible clearly teaches about how unity may be achieved. எப்படி ஒற்றுமையை நாம் அடைய முடியும் என்பதை குறித்து சில கோட்பாடுகளை வேதம் நமக்கு கூறுகிறது. Now it is one thing to be united and it is another thing to be in unity. பாருங்க, ஒன்றாய் இருப்பது ஒரு காரியம், ஆனால் ஒற்றுமையா இருப்பது அது வேறு ஒரு காரியம். When two people come here to get married, as a pastor I get them united as husband and wife. ரெண்டு பேர் இங்க திருமணத்துக்காக வரும்போது போதகராகிய நான் அவர்களை கணவன் மனைவியாக அவர்களை சேர்த்து வைக்கிறேன். In the presence of God, in the presence of the people of God, we unite them together as husband and wife. தேவனுடைய சமூகத்திலே தேவ ஜனங்களின் மத்தியிலே அவர்களை கணவன் மனைவியாக இணைத்து வைக்கிறோம். But that doesn't mean they are in unity. இப்படி இணைத்து வைக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க என்று கிடையாது. They are now united, they have to be in unity. இப்போது இணைந்து இருக்கிறார்கள், இனிமேல் தான் ஒற்றுமையா இருக்க வேண்டும். So to be united is one thing and to be in unity is another thing. ஆகவே இணைந்து இருப்பது வேறு, ஒற்றுமையா இருப்பது வேறு. You can take two cats and tie their tails up and they are united. ரெண்டு பூனைகளை பிடிச்சு வாழை ரெண்டும் கட்டி விட்டனா ரெண்டும் இணைஞ்சு இருக்கு. Many couples are tied together by this arrangement called marriage. இப்படிதான் பல தம்பதிகள் திருமணம் என்னும் இந்த ஒழுங்கினாலே இப்படி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். They are united, they are put together, they are Mr. and Mrs. so and so
But whether they are united is a totally different thing. அவர்கள் இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், திருமதி என்ற ஒரு பெயரோடு தான் உலவுகிறார்கள். ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்களா என்பது அது வேற விஷயம். So the Bible gives us real principles for unity. ஆகவே ஒற்றுமைக்கான மெய்யான கோட்பாடுகளை வேதம் நமக்கு கூறுகிறது. This is not some psychologist. பாருங்க, இது ஏதோ ஒரு மனதத்துவ நிபுணர் அல்ல. This is Bible. இது வேதாகமம். Your creator God is telling you this is the way to have unity. உங்களை சிருஷ்டித்த தேவன் இப்படிதான் ஒற்றுமை உண்டாகும் என்று சொல்கிறார். Whether we like it or not, we have to listen to it and we have to obey it and we have to live by it. நமக்கு அது பிடிக்கிறதோ இல்லையோ நாம் அதை கேட்க வேண்டும், அதுக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ வேண்டும். That is why, we cannot be just rejecting truths just because they don't sound right to us. ஆகவே தான் சத்தியத்தை நாம் கேட்கும்போது நமக்கு அது சரியா இல்லை என்றாலும் கூட அதை நாம் நிராகரித்து விடக்கூடாது. If it doesn't appear good to us. அதாவது நமக்கு அது சரியாக தோன்றவில்லை என்றாலும். We talked about wife submitting to the husband, and that is a truth that a lot of women don't like. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து பேசணும். இந்த சத்தியம் நிறைய பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை. And one time one American preacher told me, you better not preach that in America. ஒரு முறை ஒரு அமெரிக்க பிரசங்கியார் என்கிட்ட சொன்னார், அமெரிக்காவில் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்கன்னு. I said, you bet I will preach it. நான் சொன்னேன், கண்டிப்பா நான் பிரசங்கம் பண்ணுவேன் பாருங்க. If it's in the Bible, I will preach it. அது வேதத்தில் இருக்கும் என்றால் நான் பிரசங்கிப்பேன். If we just have to explain it properly. அதை சரியான விதத்தில் விளக்கி சொல்ல வேண்டும். If it is really explained properly, I think anybody, even Americans and Europeans, everybody will accept it. அதை சரியா விளக்கி சொன்னால் அமெரிக்கர்களோ ஐரோப்பியர்களோ யார் வேண்டுமானாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். Submission is God's arrangement for the family. குடும்பத்திலே இந்த கீழ்ப்படிதல் என்பது தேவன் நியமித்த ஒரு ஒழுங்கு. In the same way, the Bible instructs the husbands to love the wife. அதே போலதான் கணவன்மார்கள் மனைவியில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. We talked about submission of the wife to the husband. Now we are talking about the husband and how he must love the wife. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்போது புருஷன் எவ்வாறு மனைவியில் அன்பு கூற வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். So the wives are very happy now. இப்போ மனைவிமார்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Now in Ephesians chapter 5, where Paul gives the basic same teaching in his own words. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுலும் கூட அதே போதனையிலே அடிப்படையிலே கொடுக்கிறார், ஆனா அவருடைய வார்த்தைகளிலே கொடுக்கிறார். When you read 1 Peter chapter 3 verses 1 to 7 and Ephesians 5:22 till the end, it's basically the same thing, two different people saying. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசித்தாலும் சரி, அல்லது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 லிருந்து கடைசி வரை வாசித்தாலும் சரி, ரெண்டுமே அடிப்படையிலே ஒரே போதனைதான். And Paul is saying, husbands, love your wives. பவுல் சொல்லுகிறார், புருஷரிலே மனைவிகளிலே அன்பு கூருங்கள். But I took the Ephesian passage because here we have an excellent analogy. ஆனால் நான் எபேசியர் வேத போதை ஏன் எடுத்தேன்னு சொன்னா, இங்க தான் அருமையான ஒரு உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because it's very simple to say, husbands, love your wives. ஏன்னா புருஷரிலே மனைவியில் அன்பு கூருன்னு சொல்றது ரொம்ப எளிது. In every marriage ceremony they say it. எல்லா திருமண சடங்குகளும் அது சொல்லுகிறார்கள். And nobody seems to have understood it. யாருக்கும் அது புரிஞ்ச மாதிரி தெரியல. Because people listen to it and say, yeah, I love my wife. ஏன்னா மக்கள் அதை கேட்டு, ஆமா நானே என் மனைவி அன்பு கூறுறேன்றாங்க. Because they think they know what it means to love your wife. ஏன்னா மனைவியில் அன்பு கூறுவதுனா என்னன்னு தெரியும் என்று நினைக்கிறார்கள். The Ephesians passage is important because it tells us exactly with an example of how to love your wife. எபேசியர் பகுதி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மனைவியிலே எப்படி அன்பு கூறுவது என்பதை ஒரு உதாரணத்தோடு எடுத்து காட்டுகிறது. How do you love your wife? எப்படி மனைவியில் அன்பு கூறுவது? As Christ loved the church. கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல. But it gives you more than that. Pardon? It gives you more than that. அதற்கு மேலாக அது சொல்லுகிறது. Not only do you love your wife as Christ loved the church, you love your wife as your own body. கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுவது மட்டுமல்ல, உங்கள் சொந்த சரீரங்களாக மனைவியை அன்பு கூற வேண்டும். Let me ask the men, how many of you love your own body? புருஷரை பார்த்து கேக்குறேன், எத்தனை பேர் உங்கள் சொந்த சரீரங்களை அன்பு கூறுகிறீர்கள்? Before you get home, you stop by the way and eat bonda and jangri and you are a little tired, you want to be refreshed. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் களைப்பா இருக்கறனால போண்டாவோ ஜாங்கிரி எதையோ சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா போறீங்க. You want to take care of this body so well. இந்த சரீரத்தை அவ்வளவு நல்லா கவனிக்க விரும்புறீங்க. Are you taking care of the wife? மனைவியை நல்லா கவனிக்கிறீங்களா? Or are you just eating the bonda and coffee and say, I feel so good, I'll go home? அந்த போண்டாவும் காஃபி சாப்பிட்டு எனக்கு நல்லா இருக்குன்னு வீட்டுக்கு போயிடுறீங்களா? Love your wife as your own body. உங்கள் சொந்த சரீரங்களாக மனைவிகளை அன்பு கூருங்கள். No one hates his own body. யாருமே தங்கள் சொந்த சரீரத்தை வெறுப்பதில்லை. But nourishes and cherishes his own body. ஆனால் தன் சரீரத்தை போஷித்து காப்பாற்றுகிறானா? That is the analogy I like. அந்த உருவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. Love your wife as your body. உடைய சொந்த சரீரத்தை போல மனைவியை நேசியுங்கள். You feed your body, you take care of your body so well. உங்க சரீரத்தை நல்லா போஷித்து நன்றாய் காப்பாற்றுகிறீர்கள். You give it good clothes. நல்ல துணிமணிகளை கொடுக்கிறீங்க. You give it a nice bike and a car to drive. இந்த சரீரம் போக நல்ல பைக்கோ இல்லாட்டி காரோ கொடுக்கிறீங்க. You give it good exercise. நல்ல பயிற்சிகள் கொடுக்கிறீங்க.
கொடுக்குறீங்க? You give it nice aftershaves and perfumes and colognes. ஆஃப்டர் ஷேவ், வாசனை திரவியங்கள் எல்லாம் நல்லா போடுறீங்க அதுக்கு. But do you love your wife as much as you love your body? ஆனால் உங்கள் சரீரத்தை நேசிக்கிறது போல உங்கள் மனைவியை நேசிக்கிறீர்களா? That's the point made here, and that's why we are concentrating on this. அதுதான் இங்கே பேசப்படுகிறது. அதிலே தான் நாம் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். You love your body. I'm going to talk about it more now. You love your body. Do you love your wife as your own body? உங்கள் சரீரத்தை நேசிக்கிறீர்களே, உங்கள் மனைவி உங்கள் சொந்த சரீரமாய் நேசிக்கிறீர்களா? Do you take care of your body as you take care of, do you take care of your wife as you take care of your body? உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்கிறது போல உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்கிறீர்களா? That's the way to love. அப்படிதான் நேசிக்க வேண்டும். Now I told you that husbands love your wife means 5 things. நான் சொன்னேன், புருஷர்கள் மனைவியில் அன்பு கூறுவது என்று சொன்னால் 5 காரியங்கள் இருக்குது. If you have to love your wife as your own body, you do 5 things. மனைவியை சொந்த சரீரமாய் நேசிக்க வேண்டும் என்றால் 5 காரியங்களை செய்ய வேண்டும். 1 is to provide. 1 தேவைகளை சந்திக்க வேண்டும். 2 protect. 2வது பாதுகாக்க வேண்டும். 3 praise. 3வது புகழ வேண்டும். 4 pray. 4வது ஜெபிக்க வேண்டும். 5 proclaim the promises. 5வது வாக்குத்தத்தங்களை அறிவிக்க வேண்டும். Now we talked about the first 2, we're going to talk about the last 3. முதல் 2 நாம் பேசிவிட்டோம், இப்ப கடைசி 3ஐ நாம் பேச I போகிறோம். told you providing does not mean that you provided rice and chicken, நான் சொன்னேன் இல்லையா, தேவைகளை சந்திப்பேன்னு சொன்னா வெறும் அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுத்தா மட்டும் or that போதாது. you gave her some money. அல்லது கொஞ்சம் பணம் கொடுத்தால் மட்டும் போதாது. Provide goes far beyond that. கொடுப்பது என்று சொன்னால் அதற்கும் மேலாக இருக்கிறது. Jesus did not provide our basic necessities. இயேசு நம்முடைய அடிப்படை தேவைகளை மட்டும் கொடுக்கவில்லை. Men typically think that if they provided the rent and the food and paid the children's fees and took care of that, their responsibility is over. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வேண்டியது, வீட்டு வாடகைக்கு வேண்டியது, குழந்தை படிப்பு செலவுக்கு இத மட்டும் கொடுத்தா போதும் நம்ம பொறுப்பா இருக்கோம். I've done my duty. என் வேலையை நான் செஞ்சிட்டேன். Did Jesus give us like that? இயேசு நமக்கு அப்படியே செய்தார். The Bible says வேதம் சொல்கிறது, He not only gave us salvation, அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, but He has given everything. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். Amen. Amen. Much more than salvation. ரட்சிப்புக்கும் மிகவும் அதிகமாய் தந்திருக்கிறார். If He only gave salvation, I'm still thankful. வெறும் ரட்சிப்பை கொடுத்திருந்தாலும் நான் நன்றியா இருந்திருப்பேன். But He gave us much more. ஆனால் நமக்கு இன்னும் அதிகமாய் தந்திருக்கிறார். The point is He gave Himself. விஷயம் என்னன்னா அவர் தம்மை தாமே கொடுத்தார். Now I showed you that the key is giving yourself. நான் காண்பித்தேன், இதுல திறவுகோல் உங்களை நீங்களே கொடுப்பது. Men who have a problem giving everything that the wife wants and the family wants have a problem because they have not given themselves to the wife. மனைவிக்கு தேவையான எல்லாவற்றையும், குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க முடியாத ஆண்கள் ஏன் அப்படி செய்றாங்கன்னா, அவர்கள் தங்களை தாங்களே இன்னும் கொடுக்கவில்லை. When you give yourself to your wife, then all other things are small things you will automatically give. உங்களை நீங்களே மனைவிக்கு கொடுத்து விடும்போது பிறகு மற்ற காரியங்கள் ரொம்ப சிறியவைகள் தான் எல்லாவற்றையும் கொடுப்பீர்கள். That's the key to understanding how to provide. எப்படி கொடுப்பது என்பதை புரிந்து கொள்வதற்கு திறவுகோலே இதுதான். Jesus gave Himself. இயேசு தம்மைதாமே கொடுத்தார். Now I feel very happy because if He gave Himself, then I believe that He will not stop at giving anything to me. எனக்கு இதுல என்ன சந்தோஷம்னா, அவர் தம்மைதாமே எனக்காய் கொடுத்தார் என்று சொன்னால் பிறகு மற்ற காரியங்களை கொடுப்பதை அவர் நிறுத்தவே மாட்டார். Because all other things are smaller than Him. ஏனென்றால் மற்ற எல்லா காரியங்களுமே அவரை விட சிறியவைகள் தான். He gave Himself, so He will give everything. அவர் தம்மைதாமே கொடுத்தார், ஆகவே எல்லாவற்றையும் கொடுப்பார். Do you give yourself? நீங்க உங்களையே கொடுக்கிறீங்களா? Then we talked about protection. பிறகு பாதுகாப்பை குறித்து பேசினோம். We dealt with that issue also. Protection is not just protecting from some dog in the street or some villain in the street. பாதுகாப்புன்னு சொன்னா தெருவுல போற நாய் கிட்ட இருந்து அல்லது இருக்கிற ரவுடி கிட்ட இருந்து காப்பாற்றுறது இல்ல. No, that is just a small part of it. அதெல்லாம் அதனுடைய ஒரு சின்ன பகுதி தான். Protection from fear. பயத்திலிருந்து பாதுகாப்பு. Fear not of some man on the street, fear that she has for you. வெளியில தெருவில் இருக்க ஆளிடம் வந்து அங்க இருக்கிற ஆள்கிட்ட இருக்கிற பயத்துல இருந்தால உங்களை குறித்து இருக்கிற பயத்துல இருந்து. A wife must never have any fear, not even 1 ounce of fear about her husband. மனைவிக்கு தன் கணவனை குறித்து துளி அளவும் பயம் இருக்க கூடாது. She must feel in his presence absolute protection. அவன் இருக்கும்போது மனைவி முழு பாதுகாப்பை உணர வேண்டும். She must feel like there is nothing can go wrong, everything is taken care of, nothing bad can happen to me as long as this man is here. இந்த புருஷன் என்னோடு கூட இருக்கிற வரையிலே எனக்கு எதுவுமே நேரிடாது, எந்த தீங்கும் அணுகாது என்று அவள் உணர வேண்டும். The main thing is he will not do any harm. முக்கியமான என்னன்னா இவன் எனக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டான்னு நினைக்கணும். Amen. Amen. But many families they are not like that. பல குடும்பங்கள் அப்படி கிடையாது பாருங்க. Many wives are praying their husbands not come home. பல மனைவிமார்கள் ஜெபிக்கறாங்க கணவன் வீட்டுக்கு வந்துட கூடாதுன்னு. அங்கங்க படுத்து இருந்துட்டு வரட்டும் அவங்க அம்மா வீட்ல. ஒரே தொல்லைங்க. So that is fear. அதுதான் பயம். There is no protection in that. அதுல பாதுகாப்பே கிடையாது.
Another thing is strife. இன்னொரு காரியம் சண்டை. Protect her from strife. சண்டையிலிருந்து அவளை பாதுகாக்க வேண்டும். You know, when there is constant strife and bickering, there is no protection. எப்போதும் சண்டையும் சச்சரவும் இருந்தால் அங்கே பாதுகாப்பு இருக்காது. I told you strife is like a snake. நான் சொன்னேன் இல்லையா, சண்டை என்பது ஒரு பாம்பு போன்றது. You know, you don't kill it tomorrow or next week, you kill it now. If the snake has gotten into the house, kill it now. பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா நாளைக்கு பார்த்தலாம் விட்டுற மாட்டீங்க. அதை உடனே சாகடிக்க வேண்டும். Do it before you sleep. நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி சாகடிக்கணும். But the most important issue in protection is the husband's spiritual decision making. ஆனால் பாதுகாப்பில ரொம்ப முக்கியமான என்னன்னு சொன்னா கணவன் ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்கிற காரியம். Notice I said not just decision making, because all men are ready to make the decision. They say you shut up, I'll make the decision. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் தீர்மானங்கள் எடுக்கிறது கிடையாது. தீர்மானங்களும் போது எல்லா ஆண்களும் நீ வாயை மூடு நான் பாத்துக்கறேன்றாங்க. That everybody is ready. அதுக்கு எல்லாரும் ரெடி. No woman likes that. அது எந்த பெண்ணுக்கும் பிடிப்பதில்லை. What a woman wants is a spiritual man who is in contact with God and communion with God, who can pray, who can know the will of God, who knows the word of God, that can tell her this is the way to go, this is how we are going, this is what we are going to do. தேவனோடு உறவும் ஐக்கியம் கொண்டிருந்து தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை அறிந்தவனாய் நாம் இதை தான் செய்ய போகிறோம், இதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு புருஷன் தான் மனைவிக்கு தேவை. Amen. Amen. That is spiritual decision making. அதுதான் ஆவிக்குரிய தீர்மானம் எடுப்பது. That every woman finds protection in that. இதிலே தான் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பை உணர்கிறாள். You try giving that to a woman, she'll feel so protected. She'll think like, you know, I can't go wrong. I'm going to make it in life. Everything is going to be fine because this man knows God. He knows the way to go. He knows what to do. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்து பாருங்கள். மனைவி என்ன சொல்வார்? இவருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று இவருக்கு தெரியும். ஆகவே எனக்கு எந்த பயமும் கிடையாது என்று தான் அவள் சொல்லுவாள். Amen. Amen. Spiritual decision making. ஆவிக்குரிய விதத்திலே தீர்மானம் எடுப்பது. All the men say spiritual decision. எல்லா ஆண்களும் சொல்லுங்க ஆவிக்குரிய தீர்மானங்கள். Spiritual decision making means you can make your decisions based on God's guidance. ஆவிக்குரிய தீர்மானங்கள் சொல்லும்போது தேவனுடைய வழிநடத்தல் அடிப்படையில் நீங்கள் தீர்மானங்களை எடுப்பது. God's guidance. தேவனுடைய வழிநடத்தல் அடிப்படையில். Thirdly, மூன்றாவது, let's look at it. Praise. துதி அல்லது புகழ்ச்சி. Now once again we come back to husbands loving wives as Christ loved the church. மீண்டுமாக புருஷர்கள் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல அன்பு கூற வேண்டும். அதுக்கு வருவோம் நம்ம. Do you know that Christ gives you ultimate praise? கிறிஸ்து உங்களுக்கு மிகவும் அதிகபட்ச துதியை கொடுக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? You read the Bible, it is full of praise for you. வேதத்தை வாசித்து பாருங்கள், உங்களை அந்த அளவுக்கு அவர் புகழ்கிறார். The Bible is the words of Jesus to you. வேதம் என்பது உங்களுக்கு இயேசு கொடுத்த அவருடைய வார்த்தைகள். It's a love letter to you. இது உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அன்பின் கடிதம். When a love letter comes, ஒரு அன்பின் கடிதம் வரும்போது what do? என்ன செய்றீங்க? You read it, வாசிக்கிறீங்க, close it, மடிச்சு வைக்கிறீங்க, and again you read it, மறுபடியும் எடுத்து வாசிக்கிறீங்க, tomorrow you read it, நாளைக்கு வாசிக்கிறீங்க, day after tomorrow you read அடுத்த நாள் வாசிக்கிறீங்க, it, and you keep all of them safe. எல்லாத்தையும் பத்திரமா வர வச்சிருக்கீங்க. Don't ask me how I know this. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்றாதீங்க. I know by reading. வாசித்து அறிந்து கொண்டேன். I know I've read well and I know what happens. நல்லா வாசித்து இருக்கிறேன், ஆக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். Now this is a love letter. பாருங்க, இது ஒரு அன்பின் கடிதம் போன்றது. This is not a religious book. பாருங்க, இது ஒரு மத புத்தகம் அல்ல. This is my Savior's words to me. இதுதான் என் இரட்சகர் எனக்கு அருளிய வார்த்தைகள். This tells me how much he loves me. இது அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சொல்கிறது. How much does he loves me? எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார்? He loves me so much that I am called the beloved in the Bible. வேதத்திலே அவர் என்னை பிரியமானவன் என்று அழைக்கிற அளவுக்கு என்னை He நேசிக்கிறார். loves me so much that he never puts me down. அவர் என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறபடினாலே என்னை கேவலப்படுத்தி பேசுவதே இல்லை. He always says, greater is he that is in you than he that is in the world. அவர் எப்போது என்ன சொல்கிறார்? உலகத்தில் இருக்கிறவரை விட உன்னில் இருக்கிறவர் பெரியவர். It's his words say you can do all things. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். This word says he died for you while you were still unworthy sinner. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ அக்கிரமக்காரனாய் பாவியே இருக்கும்போதே அவர் உனக்காய் மரித்தார். So the Bible is full of edifying stuff. ஆகவே வேதாகம் முழுவதும் இப்படி பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்கிறது. Edifying means to build up. பக்தி விருத்தி என்றால் கட்டி எழுப்புதல். You will not find the Bible condemning us. It builds believers. வேதம் நம்மை குற்றப்படுத்துவதை பார்க்க முடியாது, மாறாக அது விசுவாசிகளை கட்டி எழுப்புகிறது. When you read the Bible as a believer, look at it as God's words to you, it will build you up. ஒரு விசுவாசியை வேதத்தை வாசிக்கும்போது இந்த விதத்தில் பார்த்தால் நீங்க வேதம் உங்களை கட்டி எழுப்பும்.
Now why does God do that? ஏன் தேவன் அப்படி செய்கிறார்? Because we are his bride. ஏனென்றால் நாம் அவருடைய மணவாட்டி. He speaks to us in the way that a bridegroom speaks to the bride. எப்படி ஒரு மணவாளன் தன் மணவாட்டியிடம் பேசுவானோ அப்படிதான் அவர் நம்மோடு பேசுகிறார். So a wife needs praise. ஆகவே மனைவிக்கு இந்த துதி தேவை. Treat your wife like Christ treats the church. ஆகவே கிறிஸ்து சபையை எவ்வாறு நடத்துகிறாரோ அப்படி உங்கள் மனைவிகளை நடத்துங்கள். Just as Christ is free with his words of praise in the word of God, you be free with your words of எப்படி praise. தேவனுடைய வார்த்தையில கிறிஸ்து உங்களை தாராளமாய் புகழ்கிறாரோ அதே போல நீங்கள் உங்கள் மனைவிகளை புகழுங்கள். Now let me explain this a little bit. கொஞ்சம் நான் விளக்கி சொல்லட்டும். Now the Holy Spirit or Jesus Christ never condemns you. பரிசுத்த ஆவியானவரோ அல்லது இயேசுவானவரோ உங்களை ஒருபோதும் குற்றப்படுத்துவதே கிடையாது. And I will go as far as saying this. நான் இதை உங்களுக்கு சொல்லுவேன். He never even convicts you. அவர் உங்களை ஆக்கினைக்குட்படுத்துவதும் கூட Convicts. அவர் உங்களை உணர்த்துவிக்கிறது கூட கிடையாது. In the sense that now when the Bible talks about conviction, it talks about Holy Spirit convicting the sinner. அதாவது வேதாகமம் உணர்த்துதல் என்று கூறும்போது பரிசுத்த ஆவியானவர் பாவியை உணர்த்துவதை குறித்து தான் பேசுகிறது. Read with me John chapter 16. திருப்பிக்கொள்ளும் யோவான் 15ஆம் அதிகாரம். Quickly. John 16. யோவான் 16ஆம் அதிகாரம். Verse 7. 7ஆம் வசனம். Nevertheless I tell you the truth, it is to your advantage that I go away. If I do not go away, the helper will not come to you. But if I depart, I will send him to you. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களுக்கு வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். When he has come, he will convict the world of sin. அவர் வந்து பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Now he is telling the believers, I'm going to send the Holy Spirit. விசுவாசிகளிட்ட சொல்றாரு நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறேன்னு. And he didn't say when he comes he will convict you. அவர் வரும்போது உங்களை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லல. He says when he comes he will do a work in the world. He will convict the world, the sinner. அவர் வரும்போது உலகத்தை பாவியை உணர்த்துவார் என்று சொல்கிறது. He will convict the world, the sinner of sin. பாவியை அவனுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். That is why it is wrong to always just call a believer sinner and treat him like a sinner in the guise of convicting him of some kind of a wrongdoing. ஆகவேதான் விசுவாசி ஏதோ பாவம் செஞ்சிட்டான் அவனை கண்டித்து உணர்த்தணும்னு சொல்லிட்டு அவனை பாவி 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 என்று அழைப்பது தவறு. You know what conviction takes place in the believer? விசுவாசிக்குள்ளே என்ன விதமான உணர்த்துதல் நடக்கிறது தெரியுமா? The Holy Spirit never condemns, not even convicts. பரிசுத்த ஆவியானவர் குற்றப்படுத்துவதும் கிடையாது, இப்படி கண்டித்து உணர்த்துவதும் கிடையாது. The conviction that happens in the believer is the conviction that takes place in his own heart. His own heart condemns him. That's what is taking place. விசுவாசிக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்த்துதல் உண்டாகுதுன்னு சொன்னா அவனுடைய சொந்த இருதயமே அவனை உணர்த்துகிறது. When you sin, நீங்கள் பாவம் செய்யும்போது God is not saying you're a sinner, sinner, sinner. நீ பாவி பாவி பாவின்னு தேவன் சொல்வது கிடையாது. You know what happens? என்ன நடக்குது Your தெரியுமா? heart says you're a sinner. உங்களுடைய இருதயம் நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்கிறது. Are you there? இருக்கீங்களா? Then why should God come and say you're a sinner? பிறகு ஏன் தேவன் வந்து சொல்லணும் நீ பாவின்னு? If a child falls, ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னு சொன்னா the child is already crying. He knows he is fallen. அந்த குழந்தை அழுகுது, என்ன விழுந்துட்டோன்னு அதுக்கே தெரியுது. You as a mother or father don't come and say, you've fallen. You look at you, you've fallen. தாய் தகப்பனா நீங்க வந்து விழுந்துட்டியா அப்படின்னு சிரிக்கிறது கிடையாது. No. கிடையாது. You already know you've fallen. உங்களுக்கே தெரியும் நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்று ஏற்கனவே. So why does the mother or the father come? அப்படி இருக்கும்போது ஏன் தாய் தகப்பன் வருகிறார்கள்? He has come to lift you. ஏன் அவங்களை தூக்கி எடுக்க வருகிறார்கள். You are crying because it's paining. வலிக்கிறதுனாலே அழுகிறீர்கள். So the mother or the father doesn't come and say, you dumb, you fall all the time, and say things like that. ஆகவே தாய் தகப்பன் வந்து உனக்கு அறிவே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கீழே விழு இப்படி எல்லாம் திட்டுவது கிடையாது. No, the mother or the father comes to lift the child up and help him. அப்பா அல்லது அம்மா வரும்போது விழுந்து போன குழந்தையை தூக்கி எடுக்கிறார்கள். So the Bible never talks about the Holy Spirit convicting the believer. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை கண்டித்து உணர்த்துகிறார் வேதம் ஒருபோதும் சொல்வதில்லை. The Bible talks about the heart condemning the believer when he sins. விசுவாசி பாவம் செய்யும்போது அவனுடைய இருதயமே அவனை குற்றப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. But the Holy Spirit is there in the believer. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்குள்ளே இருக்கிறார். He does come in the picture. அவரும் அங்கே இருக்கிறார். Not to condemn, not to convict, but to help him. எதற்காக இருக்கிறார்? குற்றப்படுத்தவோ கண்டித்து உணர்த்தவோ அல்ல, மாறாக உதவி செய்ய. To bring him to Jesus again. அவனை திரும்ப இயேசுவிடம் கொண்டு வர. To bring him to God the Father again. திரும்ப பிதாவாகிய தேவனிடம் கொண்டு வர. You see how careful God is and how wonderful God is in dealing with us. தேவன் நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமாய் செயல்படுகிறார் என்பதை கவனியுங்கள். How gentle he is with us. எவ்வளவு மென்மையாய் நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார். When I began to understand these things, that is when I decided not to preach like
sometimes it is done. இந்த காரியங்களை நான் புரிந்து கொண்ட போதுதான் வெளியில செய்யப்படுவது போல அப்படிப்பட்ட பிரசங்களை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிறேன். Always scolding people. பாப்பாதால மக்களை திட்டி தீர்க்கிறது. People like that, sinners and no good and unworthy. விசுவாசிகள பாவிகள் ஒன்றுமில்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று பேசுவது. When I first started preaching, one man came into the church. நான் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரு சபைக்குள்ள வந்தார். And we had a wonderful service. ரொம்ப அருமையா இருந்தது ஆராதனை. We preached a wonderful truth. ரொம்ப அருமையான சத்தியத்தை போதித்தோம். At the end he came to me and said, முடிவிலே என்கிட்ட வந்து சொன்னார், you know, I've been a Christian for a long time. அவர் சொன்னார், நான் ரொம்ப நாளா கிறிஸ்தவனா இருக்கேன். I go to church. நான் சபைக்கு போகிறேன். But today I did not feel like I have been in the church. ஆனா இன்னைக்கு சபைக்கு வந்தது போலவே எனக்கு தெரியல. Because I didn't feel like I've been in the church. ஏன்னா சபைக்குள்ள இருந்தது போலவே எனக்கு தெரியல. I said, why not? நான் கேட்டேன் ஏன் அப்படினு. Because you never scolded us. அவர் சொன்னா நீங்க எங்களை எல்லாம் திட்டவே இல்லையே. சபையில போய் உட்கார்ந்தா பலார்னு அரையற மாதிரி கொடுக்க வேண்டாமா? ஒண்ணுமே நீங்க அப்படிலாம் கொடுக்கலையே. You never scolded us. நீங்க எங்களை திட்டவே இல்லையே. You're always telling us God loves us, and you're always telling us that we can do all things. You're always telling us that greater is he that is in you than he that is in the world. எப்போது பார்த்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிற பெரியவர், உங்களால எல்லாம் செய்ய முடியும், இப்படிதானே பேசிட்டே இருக்கீங்க. You're only building us up, you never pointing to our mistakes. எங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பதிலே எங்களை கட்டிதானே எழுப்புகிறீர்கள். So I told him, you want me to point out your mistakes? அப்ப நான் கேட்டேன், உங்களுடைய தவறுகளை நான் சுட்டி காண்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? First of all, I don't know all your mistakes. முதலாவது நீங்க செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு தெரியாது. Sometimes I don't even know who you are. சில சமயத்துல நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. So how do I know your mistakes? உங்களுடைய தவறுகள் எனக்கு எப்படி தெரியும்? Most preachers talk about your mistakes just because they think, they generally assume you do number 1, number 2, number 3 and all those things. நிறைய பிரசங்கியார்கள் இந்த இதெல்லாம் உங்களை ஏன் அப்படி திட்டி தீக்குறாங்கன்னா பொதுவா 1 2 3 இந்த பாவம்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. So they think if you scold them then they'll be convicted. ஆகவே என்ன நினைக்கிறாங்க, இப்படி திட்டிட்டோம்னா அவங்க உணர்த்து வைக்கப்படுவார்கள். I said I don't know what your sins are. நான் சொன்னேன், நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know. எனக்கு தெரியாது. Secondly, இரண்டாவது, I am not the convictor. உணர்த்துவிக்கிறவன் நான் அல்ல. Even the Holy Spirit is not going to convict you in that way. பரிசுத்த ஆவியானவர் கூட இந்த விதத்துல உங்களை உணர்த்துவிக்க போவதில்லை. If you are a believer, நீங்க விசுவாசியா இருந்தா your heart knows what sin you have done. உங்களுடைய உள்ளத்துக்கே தெரியும் நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க. என்ன பாவம் செய்தீங்கன்னு கோயிலுக்கு போற வரதுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. இங்க உட்கார்ந்துகிட்டு அவர் ஏன் சொல்லன்னு கேட்டா எப்படி இப்ப? You are asking me, you come and sit in the church and you say, why did preacher didn't say? நீ என்ன சொல்லி சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு பிரசங்கியார் ஏன் அத பத்தி ஒண்ணும் சொல்லன்றீங்க? இந்த பாவத்தெல்லாம் நான் வேற சொல்லிட்டு இருக்கணுமா? Why should I say it? நான் ஏன் அத சொல்ல வேணும்? You know it. உங்களுக்கே தெரியுமே. If you have sinned, you know it. Your heart is condemning you. நீங்கள் பாவம் செய்திருந்தால் உங்களுக்கே தெரியும், உங்கள் இதயம் உங்களை குற்றப்படுத்துகிறது. Yeah. Sometimes I can find out by the way they are sitting and by the way they are looking. சில சமயத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிற விதம் அவங்களை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ விஷயம் இருக்கு. But then I don't feel like coming down on you. என்றாலும் உங்களை நல்லா திட்டி தீக்கணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. Because I feel like, oh poor, this lady or this man, poor man, let me help him, பார்க்கும்போது என்ன நினைக்கிற, பாவம் பரிதாபமா இருக்கு, இவளுக்கு உதவி செய்யலாம் என்று தான் நினைக்கிறேன். So I never speak those kinds of words. ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேசுவதே கிடையாது. I cooperate with the Holy Spirit because the Holy Spirit is there to lift you. பரிசுத்த ஆவியோடு நான் ஒத்துழைக்கிறேன், ஏனென்றால் உங்களை உயர்த்தவே ஆவியானவர் இருக்கிறார். So when you have come with your sin, your heart knows. ஆகவே பாவங்களோடு நீங்கள் வரும்போது உங்கள் உள்ளத்துக்கே தெரியும். Where is that in the Bible? அது வேதத்துல எங்க இருக்கு? Read with me 1 John chapter 3. திருப்பிக்கொள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம். Because there is a lot of people here new to the Bible, I want to read these things. என்றால் வேதத்தை அறியாத பலர் புதுசா வந்திருக்கீங்க, ஆகவே இதை வாசிக்க விரும்புகிறேன். 3:20. 3:20. 1 John 3:20. 1 யோவான் 3:20. If our heart condemns us, God is greater than our heart and knows all things. Beloved, if our heart does not condemn us, we have confidence toward God. நம்முடைய இதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இதயத்தில் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. See, heart is the thing that condemns. பாருங்க, இதயம் தான் குற்றப்படுத்துகிறது. You see, when you sin, your heart, your spirit within you feels very bad and you feel like you've let God down and you've failed God. நீங்கள் பாவம் செய்யும்போது உங்களுக்குள்ள உங்கள் ஆவியே நான் தேவனுக்கு விரோதமாய் செய்து விட்டேனே என்று உங்கள் உள்ளமே உணர்கிறது. So I don't have to do anything. ஆகவே நான் எதையும் செய்ய தேவையில்லை. You know very well what you've done. உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு. So the Holy Spirit is trying to help you. ஆகவே ஆவியானவர் உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறார். And I am on the side of the Holy Spirit and I am just cooperating with the Holy Spirit to build you up and to encourage you so that you will turn again to God
and come and ask forgiveness and again be renewed. ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவருக்கு உதவியா இருந்து அவருடைய பக்கத்துல இருந்து உங்களை திரும்ப தேவனிடத்துல கொண்டு வர உங்களை கட்டி எழுப்பும்படியாய் நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். Amen. ஆமென். So now come to the home. இப்போ குடும்பத்துக்கு வருவோம். Some people say, some men say, well brother, if she is always doing this, then why, don't tell me that I can't do anything. சில ஆண்கள் என்ன சொல்றாங்க, என் மனைவி எப்ப பார்த்தாலும் இப்படி செய்யும்போது நான் இதை செய்ய கூடாதா அப்படினு கேக்குறாங்க. Should I always be praising her? நான் எப்போதுமே அவளை புகழ்ந்துட்டே இருக்கணுமா? She is doing something wrong, then I'm going to tell her. ஏதா தவறு செய்யும்போது சொல்லிதான் ஆகணும். I'm going to really lay it on her when she does something wrong. ஏதா தப்பு செஞ்சா நான் விட போவதில்லை அப்படின்றாங்க. Because she is always making the sambar too hot, brother. ஏன்னா எப்பவுமே சாம்பார் ரொம்ப காரமா செய்றாங்க. Very bad taste. ருசியே சரியில்லை. Well, start saying to her, at least the sambar is not like yesterday, it's slightly better today. இப்படியா சொல்லுங்க. சாம்பார் நேத்து போல இல்ல, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு. Because the Bible says, ஏன்னா வேதம் சொல்லுகிறது. Because some people are asking, what brother you are saying like this? சில கேக்குறாங்க, என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க நீங்க அப்படினு. When I don't feel like saying that sambar is nice. சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லணும் போல எனக்கு தோணல. Because it's not nice. ஏன்னா அது நல்லா இல்ல. How can I say it's nice? அப்படி இருக்கும்போது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? The Bible says, call those things that be not as though they were. வேதம் சொல்லுது இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழையுங்கள். Amen. Amen. Then only those things that be not will become. அப்போதான் இல்லாதவைகள்லாம் வந்து இருக்கும். It will change the atmosphere in the house first of all. அது முதல்ல குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றும். Otherwise the sambar is not nice and your time together is also not nice. இல்லாவிட்டால் சாம்பாரும் நல்லா இருக்காது, ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற நேரமும் நல்லா இருக்காது. By saying a nice word, at least your time together is nice, even if the sambar is not nice. இப்படி நல்ல வார்த்தை சொல்வது மூலமா சாம்பார் நல்லா இல்லனா கூட நீங்க ஒன்றா இருக்கிற நேரம் நல்லா இருக்கும். The point is this. விஷயம் என்னன்னா இங்க always be constructive and always be building up. எப்பொழுதுமே அடுத்தவரை கட்டி எழுப்பக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க. Because love never puts down, love never condemns, love never lashes out, love always builds up. ஏன்னா அன்பு எப்போதும் திட்டுவது கிடையாது, அன்பு குற்றப்படுத்துவது கிடையாது, மாறாக அன்பு எப்போதும் கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. Amen. Amen. See, you love your body. உங்கள் சரீரத்தை நேசிக்கிறீங்க நீங்க. I know men. எனக்கு ஆண்களை தெரியும். They love their body. தங்கள் சரீரத்தை நேசிக்கிறாங்க. Young boys, வாலிபர்கள், when they are growing up, வளர்ந்து வரும்போது they are doing a little push ups and weights and this and that. கொஞ்சம் weight எல்லாம் தூக்குவாங்க, push up எல்லாம் பண்ணுவாங்க. And they stand before the mirror. கண்ணாடி முன்னாடி நிப்பாங்க. When nobody is looking, யாரும் பார்க்காத போது they stand like a big champion, பெரிய சாம்பியன் மாதிரி அப்படி இப்படி பாத்துப்பாங்க. Stretch their chest. மார்பெல்லாம் பாத்துப்பாங்க. Give it a shape, right over here, நல்ல ஒரு ஷேப் வர மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. And then look at the muscle, make it look good. கையில மசில பாப்பாங்க, நல்லா இருக்கா அப்படினு. When nobody is looking, this is what they do. யாரும் பார்க்காத போது இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. Standing before the mirror doing all these things. கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. No, they don't have nothing yet. Most of them don't have nothing yet, but they just இன்னும் வரல அங்க. வரதான் பார்க்கறாங்க. But they are seeing themselves like having that wonderful shape and nice muscles. கண்ணாடில அப்படி பாக்கும்போது அந்த அருமையான ஷேப் எல்லாம் வருது போல இருக்குது போல தான் பாத்துக்கறாங்க. And what happens if they keep doing it, because that is what is in their mind and that is what they are working on, pretty soon they begin to get that. என்ன நடக்குது? அதே என்ன மனதில இருக்கிறபடினாலே வெகு சீக்கிரத்துல அப்படியே அவர்களும் ஆகி விடுகிறார்கள். Amen. Amen. Because that is what is in your mind. ஏன்னா அதுதான் மனதில இருக்கிறது. That is what you are thinking, that is what you are dreaming, that is what you are trying to be. அதை தான் நீங்கள் எண்ணுகிறீர்கள், நினைக்கிறீர்கள், அப்படி இருக்க முடியாதான் கனவு காண்கிறீர்கள். You want to try to make the sambar better? சாம்பார் நல்லா இருக்கணும்னு செய்ய முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? You wish that she'd make a better sambar? இந்த சாம்பார் நல்லா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Start first with the words. முதலாவது வார்த்தைகளில் ஆரம்பியுங்கள். Because in the beginning was the word. ஏன்னா ஆதியில் For sambar also it's the word only. ஆதியிலே வார்த்தை இருந்தது, சாம்பாருக்கும் அதேதான். For a good sambar you begin with the word. நல்ல சாம்பாருக்கு முதல்ல வார்த்தையில ஆரம்பிங்க. Amen. Amen. And when you give the word, வார்த்தையை நீங்கள் கொடுக்கும்போது, then maybe she'll say, I know I'm not making it right. மனைவிக்கு ஒருவேளை தெரிய வரும், நான் ஒழுங்கா செய்யலன்னு எனக்கே தெரியுது. வரும்போது நல்ல சாம்பார் பொடியா வாங்கிட்டு வாங்க, அதையாவது போட்டு. She will tell you. அவங்களே சொல்லி அனுப்புவாங்க. This will fix a lot of problems. இது நிறைய பிரச்சனையை தீர்க்கும். You see, there is raise in praise, if you want to say it in English like that. Because praise always raises people and their hopes and their aspirations
makes them feel better on top of the world. ஒருவரை துதிக்கும் போது ஒருவரை புகழும் போது அவர்கள் உச்சிக்கே சென்றது போல அப்படிப்பட்ட ஒரு நிலையை நிலைக்கு அவர்களை கொண்டு செல்லும் அது. You are edifying them, you are building them up. That is why I say there is raise in praise. அதாவது துதிக்கும் போது அவர்கள் உயருகிறார்கள் என்று ஏன் சொல்லுகிறேன்? துதிக்கும் போது அவர்களை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள். That means when you praise, then they become better. அதாவது நீங்கள் துதிக்கும் போது அவர்கள் இன்னும் சிறப்படைகிறார்கள். They will become better. நிச்சயமா சிறப்படைவார்கள். And you also become better. நீங்களும் சிறப்படைவீர்கள். Because when she becomes better, your life is better also. ஏன்னா அவங்க நல்லா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. Amen. Amen. So praise her. ஆகவே துதிங்க. Praise her about everything. எல்லாவற்றை குறித்து புகழுங்கள். For some women this is the problem. Everybody praises her, no, not the husband. சில பெண்களுக்கு இதான் பிரச்சனை. எல்லாரும் அவங்கள புகழுறாங்க, ஆனா கணவன் மட்டும் புகழுவதே கிடையாது. They go to church, all the women gather and say sari is wonderful. சபைக்கு போனா எல்லா பெண்களும் சேர்ந்து வந்து புடவை ரொம்ப அருமையா இருக்குன்றாங்க. But the husband never says one word. ஆனா புருஷன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். He doesn't even turn and look at the sari. திரும்பி புடவையை பார்க்கிறது கூட கிடையாது. Never says it's beautiful. நல்ல அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தையும் கிடையாது. Even if 100 people say it's beautiful, when the husband says it's beautiful, that is what counts most. 100 பேர் அழகா இருக்குன்னு சொன்னா கூட புருஷன் வாயை திறந்து அழகா இருக்குன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியம். When 100 people say it, she's not raised like that. When the husband says it, she's right on top. 100 பேர் சொன்னாலும் அவங்க மேல போறது கிடையாது. கணவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உச்சிக்கே போய்டுவாங்க. Amen. Amen. So you be the first to say it. ஆகவே நீங்க முதல்ல சொல்லிடுங்க. So that when everybody says it, then you can say, see, I told you. அப்பதான் எல்லாரும் சொல்லும்போது நீங்க சொல்ல நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அப்படினு. Amen. Amen. Praise is good. ஆகவே இந்த புகழ்ச்சி ரொம்ப நல்லது. Because that is what Jesus does to the church. ஏனால் இயேசு சபைக்கு அதை தான் செய்கிறார். You read the Bible, it's full of praise for you and I. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், உங்களை என்னைய வேதம் அவ்வளவு புகழ்கிறது. How much God loves us and how much he speaks his words of love to us. தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு அன்பின் வார்த்தைகளை கூறுகிறார் என்று நீங்க சொல்கிறது. So love your wife as Christ loves the church and speaks to her. ஆகவே கிறிஸ்துவானவர் சபையை நேசித்து வார்த்தைகளை பேசுவது போல நீங்கள் மனைவியை நேசித்து வார்த்தைகளை பேசுங்கள். Amen. Amen. That is how he builds the church up. இப்படிதான் அவர் சபையை கட்டி எழுப்புகிறார். Now let's go to the fourth one. நான்காவது காரியத்துக்கு போவோம். Fourth one is pray. நான்காவது ஜெபம். You need to pray for your wife. நீங்கள் உங்கள் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும். They need prayer just like you need prayer. உங்களுக்கு எப்படி ஜெபம் தேவையோ அதே போல அவர்களுக்கும் ஜெபம் தேவை. You pray for yourself? நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? Yeah, you pray for yourself. ஆமா, உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. I pray for myself. நான் எனக்காக ஜெபிக்கிறேன். Because I'm interested in myself. ஏன்னா என்னிலே எனக்கு ஆர்வம் இருக்கிறது. I'm interested in my success. I'm interested in me and everything working out for me. என்னுடைய வெற்றியிலே, என்னுடைய நல்வாழ்விலே என்னை குறித்து எல்லா விஷயங்களும் எனக்கு ஆர்வம் இருக்கிறது. So when I pray, I do pray a lot about me. ஆகவே ஜெபிக்கும்போது என்னை குறித்து நிறைய ஜெபிக்கிறேன். But do you pray about your wife? ஆனா உங்கள் மனைவி குறித்து ஜெபிக்கிறீங்களா? You see, you are interested in her also. பாருங்க, அவள் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. If everything goes well with you and nothing goes well with her, then everything going well with you doesn't really mean anything. உங்களுக்கு எல்லாமே நன்றா இருந்து உங்க மனைவி வாழ்க்கையில எதுவுமே சரியில்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க நல்லா இருந்தாலும் அது சரியே கிடையாது. Because when your wife is not well, you cannot be truly well. என்ன மனைவி சரி நல்லா இல்லன்னு சொன்னா பிறகு நீங்க உண்மையா நல்லா இருக்க முடியாது. Why? ஏன்? If my body is not well, என் சரீரம் நன்றா இல்லை என்றால், and my head is well, என்னுடைய தலை நல்லா இருக்குன்னு சொன்னா, then I am not well. பிறகு நான் நல்லா இல்ல. I can't say, brother, this part is well, only this part is problem. பிரதர், இந்த பகுதி நல்லா இருக்கு, இங்க தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. That is why the Bible says, love your wife as you love your own body. ஆகவேதான் வேதம் சொல்லுது, உங்கள் சொந்த சரீரங்களாக உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். Jesus is the head and the church is the body. இயேசுதான் தலை, சபை சரீரம். The body's welfare is of utmost importance, because if the body is not well, then the head even cannot enjoy the wholeness. சரீரத்தினுடைய நல்வாழ்வு அவ்வளவு முக்கியம். ஏன்னா சரீரம் நல்லா இல்லைன்னு சொன்னா பிறகு தலை எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரிப்படாது. So your well-being, your happiness and your fulfillment and everything about your life depends upon your wife's success also. ஆகவே உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய திருப்தி, மனநிறைவு எல்லாமே எந்த அளவுக்கு உங்கள் மனைவி நன்றா இருக்கிறாளோ அதை பொறுத்தே இருக்கிறது. Just like your well-being depends upon your body's well-being. உங்களுடைய நல்வாழ்வு எப்படி உங்க சரீர நல்வாழ்வை பொறுத்து இருக்கோ அது போல தான். If I have fever today and I have to stay at home, இன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்துட்டு நான் வீட்ல இருந்தேன்னு சொன்னா, I can't say, well, I'm well, brother, I'm thinking very clearly, even now I can preach if you just give me the microphone, but I just can't get up and come over there. நான் நல்லா தான் இருக்கேன் பிரதர், நல்லா சிந்திக்கிறேன், இப்போ கூட மைக் கொடுத்தா நான் பேசிடுவேன், ஆனா எழுந்து தான் என்னால வர முடியாதுன்னு சொன்னா, No, see, I'm not well.
பாருங்க நல்லா இல்லன்னு அர்த்தம். My mind thinking right is not enough. என் மனம் மட்டும் சரியாய் சிந்தித்தால் போதாது. Because I need my body to go with my mind. ஏனால என் மனதோடு சேர்ந்து செல்ல எனக்கு சரீரம் தேவை. That is why the Bible says, love your wife as Christ loved the church and love your wife as your own body. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல நீங்கள் உங்கள் சொந்த சரீரங்களை நேசிப்பது போல மனைவியில் அன்பு கூறுங்கள். You care for your body. உங்க சரீரத்தை நல்லா கவனிக்கிறீங்க. Care for your wife. ஆகவே மனைவியை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். So one of the ways to care for her or love her is to pray for her. ஆகவே மனைவியில நீங்கள் மனைவி நல்லா கவனிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வழி அவளுக்காக ஜெபிப்பது. Wife also should pray for the husband. மனைவியும் கணவனுக்காக ஜெபிக்கணும். We are talking about the husband now. நாம இப்போ கணவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Let's deal with that. ஆகவே அத பேசுவோம். Now when you pray for a person, நீங்கள் ஒரு ஆளுக்காக ஜெபிக்கும்போது it becomes difficult to speak bad about that person. அவர்களை குறித்து தகாத காரியங்களை பேசுவது கஷ்டமாகிறது. How many of you pray for me every day? எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் எனக்காக ஜெபம் பண்றீங்க? See, everybody that prays for me every day cannot open their mouth and speak bad about me. பாருங்க, எனக்காக ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறவர்கள் வாயை திறந்து என்ன பற்றி அவதூறா பேச முடியாது. It's impossible. அது You முடியாது. try that, it's not possible. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, முடியாது. If a person is speaking bad about me, that means he is not praying for me. ஒருத்தர் என்ன குறித்து அவதூறா பேசினார்னா அவர் எனக்காக ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். He doesn't care about me, he doesn't love me, he doesn't pray for me. என் மேல அவருக்கு அன்பு கிடையாது, அக்கறை கிடையாது, எனக்காக அவர் ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். When you pray for a person, it becomes very difficult for you to speak bad things about that person. நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும்போது அந்த ஆளை குறித்து அவதூறாய் பேசுவது ரொம்ப கஷ்டம். You will only speak good about that person and you will only expect good things to happen to that person. நீங்கள் அந்த ஆளை குறித்து நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவீர்கள், அவர்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். Because you are praying for that person. ஏனென்றால் அந்த ஆளுக்காக நீங்கள் You ஜெபிக்கிறீர்கள். desire to see good things in that person. நீங்கள் அவருடைய வாழ்விலே நல்லது நடக்க வேண்டும் என்று You எதிர்பார்க்கிறீர்கள். want to see that person succeed. அந்த நபர் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். I am praying for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Pray for you every day. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். That is why I can't talk bad about you. ஆகவே தான் உங்களுக்கு குறித்து நான் தீங்காய் பேச முடியாது. I don't come here and scold you and treat you like, you useless, no good, this, that. நான் இங்க வந்து ஒண்ணுத்துக்கு உதவாதவங்களே, லாய்க்கு இல்லாதவங்களே இப்படி எல்லாம் பேசவே முடியாது. Never. ஒருபோதும் பேச முடியாது. How can I cannot speak because I love you and I pray for you. ஏன் பேச முடியாதுன்னா நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Then it becomes difficult to expect anything other than good from you. அப்படி இருக்கும்போது உங்களிடத்திலே நன்மையை தவிர வேற எதை எதிர்பார்க்கவே முடியாது. So I am happy when you are well. ஆகவே நீங்கள் நன்றா இருக்கும்போது நான் When you are சந்தோஷப்படுகிறேன். not well, I am sad. நீங்க நன்றா இல்லாத போது நான் வருத்தம் When அடைகிறேன். you build a house, I am happy. நீங்க வீட்டை கட்டும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. And your birthday, I am happy. பிறந்த நாளா எனக்கு சந்தோஷம். For everybody's birthday, I am eating cakes. எல்லாருடைய பிறந்த நாளுக்கு நான் கேக் சாப்பிடுறேன். For everybody's house warming, I am there. எல்லாரும் வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது நாங்க It's a இருக்கேன். wonderful thing. ரொம்ப அற்புதமான காரியங்கள் Because இதெல்லாம். you are praying for the people and you see the people blessed. ஏனென்றால் மக்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்கிறீர்கள். Now, this must happen in the home level. இது குடும்ப அளவிலும் நடைபெற வேண்டும். It must happen between the husband and wife. கணவன் மனைவிக்கிடையே இது நடக்க வேண்டும். A husband is not in competition with the wife, neither is the wife in competition with the husband. They are working together for the betterment of one another. கணவன் மனைவியை போட்டியா நினைக்க கூடாது, மனைவி கணவனை போட்டியா நினைக்க கூடாது. இருவரும் இருவருடைய நல்வாழ்வுக்காக இணைந்து செயல்பட வேண்டும். How do you pray for the wife? மனைவிக்காக எப்படி ஜெபிப்பது? Pray the prayer of Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் ஜெபத்தை செய்யுங்கள். What is that prayer? அந்த ஜெபம் என்ன? In Ephesians chapter 1 verse 17 onwards. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதற்கொண்டு Just read that prayer. அந்த ஜெபத்தை வாசிப்போம். That is the best prayer to pray for anybody. அதுதான் யாருக்கு வேண்டுமானாலும் ஜெபிக்க கூடிய மிக சிறந்த ஜெபம். Particularly for believers, family. அதுவும் குறிப்பாக விசுவாசிகள், குடும்பங்கள். Best prayer. மிக சிறந்த This ஜெபம். is Paul's prayer. இது பவுலுடைய ஜெபம். Verse 15 he says, therefore I also, after I heard of your faith in the Lord Jesus and your love for all the saints, do not cease to give thanks for you, making mention of you in my prayers. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you the spirit of wisdom and revelation in the knowledge of him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், the eyes of your understanding being enlightened, that you may know what is the hope of his calling, what are the riches of his glory, of his inheritance in the saints. தாம் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், and what is the exceeding greatness of his power to usward
who believe according to the working of his mighty power, which he worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Praying for understanding, enlightenment. அறிவுக்காக வெளிச்சத்துக்காக ஜெபிக்கிறார். Wonderful prayer to pray for your wife. உங்கள் மனைவிக்காக ஜெபிக்க கூடிய அற்புதமான ஜெபம். Chapter 3, மூன்றாம் அதிகாரம் in verse 16, 16ஆம் வசனம், verse 14. 14 பாருங்க. Says, for this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. He says, I'm praying, he says. சொல்ல நான் ஜெபம் பண்றேன். What is he praying for? என்ன ஜெபிக்கிறார்? Verse 16, that he would grant you according to the riches of his glory to be strengthened with might through his might in the inner man. 16 Through his spirit in the inner man. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, that Christ may dwell in your hearts through faith, that you being rooted and grounded in love may be able to comprehend with all the saints what is the width and the length and the depth and height, and to know the love of Christ which passeth all knowledge, that you may be filled with all the fullness of God. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். That you may be filled with all the fullness of God. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். May you be filled with everything that God has for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்க எல்லாவற்றாலும் நீங்கள் நிறையப்படவும். That is my prayer for you. அதுதான் உங்களுக்காக என்னுடைய ஜெபம். That must be your prayer for me. அதுதான் நீங்கள் எனக்காக செய்யக்கூடிய ஜெபமா இருக்க வேண்டும். Every person here must be filled with all that God has to give. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றினாலும் நிறைந்திருக்க வேண்டும். Pray that about other believers. மற்ற விசுவாசிகளுக்காக அதை ஜெபியுங்கள். But pray that about your own wife or your own husband. ஆனா உங்க சொந்த கணவனுக்காக மனைவிக்காக இந்த ஜெபத்தை செய்யுங்கள். So that you will see them being filled with all that God has to give. அப்பொழுதுதான் அவர்கள் தேவன் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றாலும் நிறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். Amen. Amen. That's one way to love her. மனைவி அன்பு கூற இது ஒரு வழி. Pray for her. அவளுக்காக ஜெபியுங்கள். Finally, கடைசியாக proclaim the promises about her. அவளை குறித்த வாக்குத்தத்தங்களை அறிவியுங்கள். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Say about her what the word of God says about her. மனைவி குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை உங்கள் மனைவி குறித்து சொல்லுங்கள். Amen. Amen. Just like Jesus says about you. இயேசு உங்களை குறித்து சொல்வதை போலவே You say about your wife. உங்கள் மனைவி குறித்து நீங்கள் சொல்லுங்கள். Don't be going saying bad things about your wife outside. உங்க மனைவி குறித்து வெளியே போய் தப்பா சொல்லிட்டு வராதீங்க. Jesus never does that. இயேசு ஒருபோதும் அதை செய்வதில்லை. He always speaks good things. அவர் எப்போதுமே நல்ல விஷயங்களை தான் பேசுகிறார். Never says bad things. ஒருபோதும் கெட்ட காரியங்களை பேசுவதில்லை. He's speaking the word over us. அவர் நம்மீது வார்த்தைகளை பேசுகிறார். Go back to Ephesians 5. எபேசியர் 5 அதிகாரம் போவோம். It says, வசனம் சொல்கிறது, husbands love your wives, verse 25. 25 சொல்கிறது, புருஷர்களே மனைவியிலே அன்பு கூருங்கள்னு. Just as Christ also loved the church and gave himself for her. அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். That he might sanctify and cleanse her with the washing of the water by the word. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு. That he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. So what does Christ do? அவை கிறிஸ்து என்ன செய்கிறார்? See, obviously, it's talking about how Christ works on the church to make it without any spot or wrinkle. சபை கரைதரை இல்லாமல் இருக்கும்படி எப்படி கிறிஸ்துவானவர் சபையிலே வேலை செய்கிறார் என்பது குறித்து சொல்லுகிறது. We are not also perfect. நாம எல்லாரும் பூரணர்கள் அல்ல. But Christ is working on us. ஆனா கிறிஸ்து நம்மிலே கிரியை செய்கிறார். How does he work on us? அவர் எப்படி நம்மிலே வேலை செய்கிறார்? Going and telling everybody how bad we are? நாம எவ்வளவு மோசமானவன்னு எல்லார்ட்டயும் போய் சொல்லிட்டு வராரா? That is not the way you work on your wife. மனைவி கிட்ட இப்படி வேலை செய்ய கூடாது. Go and tell your mother that she is very bad, she doesn't listen to me, she doesn't cook in the right time, doesn't do things, and all this. மனைவி சரியா சமைக்கிறதுல, நேரத்துக்கு சமைக்கிறதுல, வேலை சரியா செய்யறதுல இப்படி அப்படின்னு போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. கேட்டா என்ன சொல்றாங்க? எங்க அம்மாட்ட சொல்லாம யார்ட்டங்க சொல்லுவேன்? யார்ட்டையும் சொல்ல கூடாது. Don't go tell everybody. போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. Or anybody. அல்லது யார்கிட்டயும் சொல்லாதீங்க.
Yeah, if she has some imperfections, how do you work on her? ஒருவேளை சில காரியங்கள் சரியில்லாம இருக்கலாம், அதெல்லாம் எப்படி சரி செய்வது? How do you do it? எப்படி செய்வது? Speak the word over her. அவள் மீது வார்த்தையை பேசுங்கள். That's what Jesus is doing. இயேசு அதுதான் செய்கிறார். Jesus is speaking the word. இயேசு வார்த்தையை பேசுகிறார். So that he may cleanse it and wash it, so that she'll be without any spot or wrinkle. எதற்காக? அதை கழுவி சுத்திகரித்து கரைதரை முதலானவையில் இல்லாமல் செய்வதற்காக. What does the word say? வார்த்தை என்ன சொல்கிறது? What does the word say about your wife? உங்கள் மனைவி குறித்து வேதம் என்ன சொல்கிறது? Speak that. அதை பேசுங்கள். Amen. Amen. The word always says good things. வார்த்தை எப்போதுமே நல்ல காரியங்களை தான் பேசுகிறது. Speak that over her. அதை மனைவியின் மீது பேசுங்கள். Speak everything that the word promises. வசனம் வாக்கு பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பேசுங்கள். Proclaim the promises of God. வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிவித்துக் கொண்டே இருங்கள். That she will be as the word promises. வார்த்தை வாக்கு பண்ணுவது போலவே என் மனைவி இருப்பார். Proclaim the fact that she'll be happy. என் மனைவி சந்தோஷமா இருப்பார் என்பதை அறிவியுங்கள். அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள். The work of her hand will prosper. அவள் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். She'll be wise. அவள் ஞானமுள்ளவளாய் இருப்பாள். She'll be pleasing. அவள் பிரியமுள்ளவளாய் இருப்பாள். She'll do the right things. சரியான காரியங்களை செய்வாள். She'll have victory and success in everything she does. அவள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயமும் உண்டாயிருக்கும். Because the grace of God is upon her. ஏனென்றால் தேவ கிருபை அவள் மேல் இருக்கிறது. Speak that. அதை பேசுங்கள். When you speak the word, வார்த்தையை பேசும்போது you will see transformation. நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். Why? ஏன்? In the beginning was the word. ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. See, you want to do anything, you start with the word. என்ன செய்யணும்னாலும் சரி வார்த்தையில தான் ஆரம்பிக்கணும். Right? When the world was without form and void, God started with the word. உலகம் ஒழுங்கின்மையா வெறுமையா இருந்தபோது தேவன் வார்த்தையில தான் ஆரம்பித்தார். How did he do the world? How did he set the world right? எப்படி இந்த உலகத்தை ஒழுங்கான உலகமாய் மாற்றினார்? He didn't go over to all the angels and say, look at the world, pitiful condition. எல்லா தூதர்களையும் போய் இந்த உலகத்தை பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல. No, he spoke the word. கிடையாது, அவர் வார்த்தையை பேசினார். The word is powerful. வார்த்தை வல்லமை உள்ளது. When you speak the word, what the word says will come to pass. வார்த்தை பேசும்போது வார்த்தை என்ன சொல்கிறதோ அது அப்படியே ஆகும். Speak what the word of God says about your wife. உங்கள் மனைவி குறித்து தேவ வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை பேசுங்கள். Have you read Proverbs 31 verse 10 to the end? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சிருக்கீங்களா? I don't have the time to read. அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை எனக்கு. But those of you who don't know the Bible so well, note it down. ஆனா வேதத்தை நன்றாய் அறியாதவர்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Proverbs 31 verse 10 to நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை. Read it. வாசியுங்கள். Speak, say that your wife will be like that. என் மனைவி இப்படிதான் இருப்பார்கள் என்று அதை பேசுங்கள். Amen. Amen. Have you read Psalm 128? சங்கீதம் 128 வாசிச்சிருக்கீங்களா? Now read it. வாசியுங்கள். Speak and say that she'll be like that. அதையே பேசி சொல்லுங்கள் என் மனைவி இப்படிதான் இருப்பார்கள் என்று. Amen. Amen. Speak those words. அந்த வார்த்தைகளை பேசுங்கள். Always. எப்போதும். You got to do it. நீங்க தான் அதை செய்யணும். Because you are the initiator in love. என்றால் இந்த அந்த அன்பு காண்பிப்பதிலே முதலாவது இருக்கக்கூடிய ஆள் நீங்க தான். 5 times the New Testament says husband love your wife. 5 முறை புதிய ஏற்பாடு சொல்லுது புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள். Only one time the wife is told, wives love your husband. ஒரே ஒரு முறை தான் மனைவிக்கு சொல்லப்படுது மனைவிகளே புருஷர்கள் அன்பு கூறுங்கள் என்று. Why 5 times to the husband? ஏன் கணவன்கிட்ட 5 முறை? Because he is the one to start it. ஏன்னா அன்பு கூறுவது ஆரம்பிக்க வேண்டியது அவன்தான். Don't ever say அன்பே இல்லங்க என் பொண்டாட்டிக்கு அதுதான் பிரச்சனை. No. அன்பு வர வைக்கணும். It's there. You have to love 5 times more. இருக்கு அவங்கள விட 5 மடங்கு அதிகமா நீங்க தான் அன்பு கூறணும். Then it will come. அப்போ அது வரும். Turn with me to 1 Peter chapter 3. திருப்பிக்கோளம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். You got to look at this. கவனிக்கணும் நாம இத. Verse 8. 8ஆம் வசனம். We've covered up to 7. 7 வரைக்கும் பார்த்துட்டோம். Look at verse 8 now. It's all connected only. 8 கவனிங்க எல்லாம் ஒண்ணோட ஒன்று சம்பந்தப்பட்டது. First it's talking about 1 to 6 is talking about wives. 1 முதல் 6 வசனங்கள் மனைவிகளை பற்றி சொல்கிறது. Wives submit to your husband. மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். 7 talks about husband. 7ஆம் வசனம் புருஷர்களை பற்றி பேசுகிறது. Now he's telling everybody. இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது. Finally all of you be of one mind, having compassion for one another. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும். Compassion for one another. Love as brothers, be tender-hearted, be courteous. சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து. Not returning evil for evil, reviling for reviling, but on the contrary blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். How many of you believe you are
called to inherit a blessing. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று? If you are married, நீங்க திருமணமாகி இருந்தா there is no way you're going to inherit a blessing without your wife. உங்க மனைவி இல்லாம நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கவே முடியாது. If you cannot live with her happily, if you cannot make her happy, then you cannot inherit the blessing. அவங்களோட சந்தோஷமா வாழ முடியலனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலன்னு சொன்னா ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாது. Because you are heirs together of the grace of life. ஏனென்றால் நித்திய ஜீவனாகிய கிருபைக்கு இருவரும் இணைந்து சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். So as believers, husband and wife being believers, what do you do? ஆகவே கணவன் மனைவி இருவரும் விசுவாசிகளாய் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? Get in one mind. ஒரே சிந்தையாய் இருங்கள். Get in agreement. நீங்கள் ஏக மனமுள்ளவர்களாய் இருங்கள். See how important agreement and one mind is. பாருங்க ஒரு மனம் ஏக சிந்தை எவ்வளவு முக்கியம் என்பது. You're going to have plenty of opportunity to exercise that. இதெல்லாம் பயன்படுத்த நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. Not argument, agreement. வாக்குவாதம் அல்ல ஒரு மனம். Lot of times we have only argument. நிறைய சமயத்துல வாக்குவாதம் தான் இருக்கு. Argument is bad. வாக்குவாதம் மோசமானது. Psychologists are misleading us sometimes, I think, when they say argument is good. மனோதத்துவ நிபுணர்கள் வாக்குவாதம் செய்யலாம் நல்லதுன்னு சொல்லும்போது நம்ம தப்பா நடத்துறாங்க. They say you got to let off the steam. என்ன சொல்றாங்க இருக்கிற கோபத்தை வெளியே அனுப்பிடணும். So they have what is called scream therapy. ஆகவே கூச்சல் போடுற சிகிச்சை ஒன்னு வச்சிருக்காங்க. So if you want to scream at your wife, just go shut the door and scream anything you want to scream at her, so that you won't be screaming at her, you're just screaming at the wall. This is called scream therapy. மனைவியை திட்டுமா கூச்சல் போடுமா போய் உள்ள கதவை சாத்திட்டு இஷ்டத்துக்கு மனைவி திட்ட மாதிரி திட்டிடுங்க, அப்பதான் மனைவியை திட்ட மாட்டீங்கன்றாங்க. மனைவி இல்லாத ரூம்ல scream therapy. அது கூச்சல் போட்டு இருக்கிற கோபத்தை வெளிய அனுப்புறது. Then they have punch therapy. அப்புறம் பஞ்ச் தெரபின்னு ஒன்னு இருக்கு. You feel like beating her, don't beat her, but go beat something. அடிக்கணும் போல இருக்க மனைவியை மனைவி அடிச்சிராதீங்க, போய் தலையணையோ வேற எதையாவது போட்டு அடி அடி நடிங்க. So after you beat the pillow long enough thinking that this is your wife, then you feel better. தலையணை தான் மனைவின்ற ஒரு எண்ணத்துல அது அடி அடி அடிச்ச பிறகு கொஞ்சம் அப்படியே சாந்தம் உண்டாகுது. All this psychologists are teaching. மனதத்துவ நிபுணர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. Now they are saying இப்போ என்ன சொல்றாங்க? that what they taught is wrong. அவங்க சொன்னது அவங்க தப்பு. Few years ago they taught this. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்பதான் சொன்னாங்க. Now they are saying that this is teaching people to express violence. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்படி எல்லாம் சொன்னா வன்முறை செய்யுங்கள் என்று மக்களுக்கு சொல்லி கொடுப்பது போல இருக்கிறது. தலானி அடிச்சிட்டு இருந்தா அதோட விட்டுட்டா பரவாயில்ல, அந்த அடிச்ச வேகத்துல அப்புறம் வந்து தலானி கிடைக்கலனா புடிச்ச ஆளைய புடிச்சு. This is teaching and promoting violence, they say, making it easy to exercise and express violence. அதாவது வன்முறையை வெளிப்படுத்த இது சுலபமான வழியாகிறது என்று சொல்கிறார்கள் இப்போது. So argument is the thing that leads to all of this. இந்த வாக்குவாதம் தான் இதுக்குள்ளலாம் நம்ம நடத்துகிறது. Agreement keeps us away from all this. ஆனா ஒரு மனம் இருக்கும்போது இது எல்லாவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம். So make an agreement that you will never argue. வாக்குவாதம் பண்ண மாட்டோம் என்று ஏகமனதாய் தீர்மானியுங்கள். It is the hardest thing on the flesh. மாம்சத்துல அது ரொம்ப கஷ்டம். You feel like arguing. வாக்குவாதம் பண்ணது போல இருக்கும். But listen to what the word is saying. ஆனா வசனம் என்ன சொல்லுது கவனிங்க. It says, do not return evil for evil or reviling for reviling. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், but contrariwise blessing. அதுக்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள். It says don't return evil for evil, don't revile when you are reviled. தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், உதாசனம் பண்ணும்போது உதாசனம் பண்ண வேண்டாம். This is how it starts. இப்படி தான் ஆரம்பிக்குது எல்லாமே. You know, have you seen a husband and wife argument? கணவன் மனைவி வாக்குவாதத்தை பார்த்திருக்கீங்களா? He says one thing, இவர் ஒன்னு சொல்வாரு, she says another அவங்க thing, ஒன்னு சொல்வாங்க, he says another thing, அவர் இன்னொன்னு சொல்வாரு, she says something even better, அவங்க அதை விட இன்னொன்னு சொல்வாங்க, and he goes one up on her, அவர் இன்னும் கொஞ்சம் மேல போய் ஏதாவது சொல்வாரு, she goes two up on her, அவங்க ரெண்டு படி மேல போய் ஏதாவது சொல்வாங்க. So they are competing now. You say this and I'll say this. அவங்க இப்ப போட்டி, நீ இப்படி சொன்னா நான் அப்படி சொல்வேன். I'll call you this name. He calls her pig. புருஷ மனைவியை பண்ணின்றான், she calls him devil, அவன பிசாசு பேய்ன்றான். Now one thing leads, now you keep on arguing, it will never stop, my friend. விவாதம் பண்ணிட்டே இருங்க, வாக்குவாதம் இப்படியே போனா அது நிக்கவே நிக்காது. It will just go to the ultimate. அது கடைசி அப்படி போய்டும் உச்சத்துக்கு. That is why the Bible says be in one mind. ஆகவே தான் வேதம் சொல்லுது ஏகமனதாய் இருங்கள். Don't return evil for evil, don't revile. தீமைக்கு தீமை வேண்டாம், உதாசனத்துக்கு உதாசனம் வேண்டாம். Why? ஏன்? When you make an agreement never to argue, then there is no place for discord there. வாக்குவாதம் பண்ண மாட்டோம் என்பதிலே ஒரு மனமாய் இருக்கும்போது சண்டைக்கே பிரிவினைக்கு அங்க இடம் இருக்காது.
Somebody says this. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, Well, brother, argument is nice because after that there is the wonderful session of making up. வாக்குவாதம் பண்ணா ரொம்ப நல்லது. ஏன்னா அதன் பிறகு கொஞ்சம் அன்புல ரொம்ப எல்லாம் மேக்கப் பண்ணிடுவோம். அந்த மேக்கப் பண்றது அவ்வளவு நல்லா இருக்குது. அதனால கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணா, கொஞ்சம் சண்டை போட்டா தானே அது மேக்கப் பண்றதும் வரும். அதனால சண்டை போடுறது நல்லது. சண்டை போடாம வெறும் மேக்கப்லயே இருங்க, அது பெட்டர். இன்னும் சண்டை போட்டு மேக்கப் பண்றதுக்கு சண்டை போடாம வெறும் மேக்கப் பண்ணிட்டே இருக்கலாம். That is a lot better. அது அதை விட எவ்வளவு சிறந்தது. This applies not only between husband and wife. இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, applies also with parents and children. பெற்றோர் பிள்ளைகள் இவங்களுக்கும் கூட அது பொருந்தும். Because Ephesians chapter 6 says, எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது, in first verse, children obey your parents in the Lord, for this is right. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். And then in verse 4 it says, பிறகு 4ஆம் வசனம் சொல்கிறது, you fathers do not provoke your children to wrath, but bring them up in the training and admonition of the Lord. பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. You know what is the way to provoke a child? ஒரு பிள்ளையை கோபப்படுத்தணும், அது என்ன வழி தெரியுமா? To argue with the child. பிள்ளையோட வாக்குவாதம் பண்ணாலே போதும். Never argue with the child. பிள்ளையோட வாக்குவாதமே வேண்டாம். Amen. Never argue. வாக்குவாதமே வேண்டாம். And when you don't argue, you'll never provoke. வாக்குவாதம் பண்ணாம இருங்க, கோபத்தை தூண்ட முடியாது. When you argue, it is unstoppable, my friend. வாக்குவாதம் ஆரம்பிச்சிட்டா நிறுத்தவே முடியாது. So let's go back to 1 Peter 3 and we'll finish there. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் போவோம், அதை முடிச்சிடுவோம். So having compassion with one another, it says. என்ன சொல்லுது? மன உருக்கமுள்ளவர்கள். For one another. ஒருவர் மேல் ஒருவர் மன உருக்கமுள்ளவர்களும். That means that you walk in love. அதாவது அன்பிலே நடக்க வேண்டும். No two people that have ever walked in love have ever gotten a divorce. அன்பிலே வாழ்ந்திருக்கிற ரெண்டு பேர் ஒரு நாளும் விவாகரத்து பெற்றதே கிடையாது. It is impossible. முடியவே முடியாது. When you walk in love, divorce becomes impossible. அன்பிலே நடக்கும்போது விவாகரத்து செய்ய முடியாமல் போய் விடுகிறது. It says love one another as brothers. சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறது. Be tender hearted, it says. மன உருக்கமுள்ளவர்களாய் இருங்கள். Love as brethren means be friends of one another. சகோதர சிநேகம் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களாய் இருங்கள். Husband and wives be friends of one another. கணவன் மனைவி நண்பர்களா இருக்கணும், வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். Be pitiful to one another. That is tender hearted is to be pitiful to one another. மனதுருக்கம் சொன்னா பரிதாப எண்ணத்தோடு கூட. That means tender hearted, be gentle with one another. ஒருத்தர் பட்சமாய் இருங்கள், மன உருக்கத்தோடு இருங்கள் என்று சொல்லுகிறது. Then be courteous, it says. That means good manners and polite behavior. பிறகு இணக்கமுள்ளவர்களாய் என்று சொன்னா அமைதி உள்ளவர்களாய், நல்ல நடக்கை உள்ளவர்களாய். Not rendering evil for evil. தீமைக்கு தீமை செய்யாமல். Do not respond in kind. அதற்கு ஏற்றபடி செய்யாமல். But respond for evil with blessing. தீமைக்கு பதிலாய் ஆசீர்வதியுங்கள். Finally, let me just say a word about strife. கடைசியாக சண்டை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். You see, strife is so, like we said the other day, it's like a snake. அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, சண்டை என்பது பாம்பு போன்றது. It destroys everything and it develops the contention even more. அது எல்லாவற்றையும் அழிக்கிறது, அந்த சண்டையை மேலும் அது அதிகரிக்க செய்கிறது. Now, so when you are in strife, when we call each other names and all that, ஆகவே சண்டை போடும்போது, சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பெயரை சொல்லி இப்படி எல்லாம் அழைத்துக் கொள்ளும்போது, it affects the whole family so much. அது அந்த குடும்பம், முழு குடும்பத்தையே நிறைய பாதிக்கிறது. Whether it's between husband and wife or children and parents. கணவன் மனைவி இடையே இருந்தாலும் சரி, அது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருந்தாலும் சரி. Once you call a certain name, ஒரு சில பெயரை சொல்லி அழைத்து விட்டால், you dumb you, அதாவது முட்டாளே அப்படி ஏதாவது, then every time they see you, they remember that. பிறகு ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கும்போது அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். Now you have set in motion something terrible. இப்போ பயங்கரமான ஒரு காரியத்தை நீங்கள் துவக்கி வைத்து விட்டீர்கள். Now you can't say I only said that yesterday. நேத்து தானே அதை சொன்ன நீங்க சொல்ல முடியாது. This dumb you will be remembered forever. இந்த முட்டாளேன்றீங்களே, இது வந்து என்னன்னைக்கு அவன் மனசுல வச்சிட்டே இருப்பான். Forever that will be remembered. That is why you just cannot have strife and cannot have words going back and forth. அது என்னன்னைக்கு அவன் மறக்காமல் இருப்பான். ஆகவே தான் சண்டை இருக்க கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேச கூடாது. A boy came home one time with having failed an exam. ஒரு முறை பையன் வீட்டுக்கு வந்தான், பரீட்சையில தோல்வி அடைந்தவனா வீட்டுக்கு வந்தான். Immediately the mother took the thing and a little piece of paper where he had the marks. உடனே அந்த மார்க் ஷீட் அம்மா எடுத்தாங்க கையில. Said, look at you, you are so stupid. பாரு எவ்வளவு முட்டாளா இருக்கற நீ அப்படினா. You are stupid, you are the worst in your class. கிளாஸ்லயே நீ தான் படு முட்டாளா இருப்ப போல. You may say, well, he failed the exam, that is why the mother is shouting. நீங்க சொல்லலாம், ஃபெயில் ஆயிட்டாலே அதுதான் அம்மா திட்டுறாங்கன்னு.
The more likely thing is she was already calling him fool for a long time. That is why now he is failing. ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா ரொம்ப நாளா அவனை முட்டாள்னு சொல்லி இருக்கணும். ஆகவே தான் இவ்வளவு ஃபெயில் ஆயிட்டு வரான். Because words have such power. ஏன்னா வார்த்தைகளிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. And the power, the negative power, the destructive power of the strife has to do with the words used there. இந்த சண்டை ஏன் அவ்வளவு பெரிய அழிவின் சக்தியா இருக்குன்னு சொன்னா அதிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிமித்தமாக தான். So never call them what you would not like them to be. ஆகவேதான் அவர்கள் என்னவா இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட பெயர்களை சொல்லி அழைக்க வேண்டாம். You don't want your children to be stupid. உங்க பிள்ளைகள முட்டாளா இருக்க நீங்க விரும்புவது கிடையாது. You don't like your wife to be stupid. மனைவி முட்டாளா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. So if you don't want them to be stupid, then don't call them stupid. முட்டாளா இருக்க கூடாதுன்னு நினைக்கும்போது அப்படி பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம். Or whatever it is. அல்லது எப்படி இருந்தாலும் சரி. Call them only what you want them to be. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி மட்டுமே அழையுங்கள். Even if they are not like what they are supposed to be. எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாதவளா இருந்தாலும் call those things that be not as though they were. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழையுங்கள். Amen. Amen. Don't say, well, she's stupid, brother, that's why I tell her she's stupid. அவ முட்டாளுங்க ஆகவே தான் அறிவில்லைன்னு திட்டுறேன் நானு. No. Then she'll be stupid forever. அப்புறம் என்னன்னைக்கு அறிவே இல்லாம தான் இருப்பாங்க. The thing is, if you start calling her wise and full of wisdom and knowledge and understanding, bright, then she'll start getting that way. மனைவியை பார்த்து ஞானமுள்ளவள், அறிவுள்ளவள், புத்திசாலி என்று அழைக்கும்போது அப்படி இருக்க ஆரம்பிப்பார்கள். You want them to be spiritual, you want them to be smart, you want them to be healthy, then call them in like that. அவள் ஆவிக்குரியவளா இருக்க வேண்டுமா, புத்திசாலியா இருக்க வேண்டுமா, ஆரோக்கியமா இருக்க வேண்டுமா, அப்படி அழைக்க ஆரம்பியுங்கள். What you want them to be, that you call. அவர்கள் என்னவா இருக்க விரும்புகிறீர்களோ அப்படி அழையுங்கள். Finally, let's read verse 10 and close. 10வது வசனத்தை வாசித்து முடிப்போம் நாம. Says, for he who would love life and see good days, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. It is all said in the context of the family. எல்லாமே குடும்ப பின்னணியில தான் சொல்லப்படுகிறது. It's all talking about the family and coming down. எல்லாம் குடும்பத்தை பற்றி ஆரம்பிச்சு அப்படியே வருது. So it says, you love good life. அவ என்ன சொல்றது? நல்ல ஜீவனை விரும்புறியா? How many of you love life? எத்தனை பேர் ஜீவனை விரும்புகிறீர்கள்? வாழ்வை விரும்புகிறவர்கள் வாழ்ந்திருக்கணுமா? You love life? வாழ்வை விரும்புகிறீர்களா? Then never speak anything against that life that you love. அப்படியானால் நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்வுக்கு எதிராக எதையும் பேச வேண்டாம். How many of you want to say good days? எத்தனை பேர் நல்ல நாட்களை காண விரும்புகிறீர்கள்? Want your future to be wonderful? உங்களுடைய எதிர்காலம் அற்புதமா இருக்கணுமா? Refrain your tongue from evil in your home. உங்கள் குடும்பத்திலே பொல்லாப்புக்கு உங்கள் நாவை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். Turn away from evil and reviling and do good. பொல்லாப்பு, கபடு இவைகளுக்கு விலக்கி காத்து நன்மையை செய்யுங்கள். Seek peace and pursue it. சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள். So how do you seek peace? சமாதானத்தை எப்படி தேடுவது? Even if the wife is shouting, you just be quiet. மனைவி சத்தம் போட்டாலும் நீங்க அமைதியா இருந்துருங்க. Because maybe she is upset about something. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்களுக்கு கோபமா இருக்கலாம். Then when she is quiet, then you talk to her. பிறகு அமைதியா இருக்கும்போது போய் பேசுங்க. Then tell her what she must be doing and all that. அப்ப போய் சொல்லுங்க, நீ அவங்க என்ன செய்யணும் அப்படி எல்லாம் சொல்லுங்க. Because you are seeking peace at that time. ஏன்னா அப்பதான் சமாதானத்தை தேடுகிறீர்கள். If you are not seeking peace, she is shooting off words and you are right back shooting off. It's like two guns going. சமாதானத்தை தேடலன்னு சொன்னா அவங்க அப்படியே படபடபடன்னு போரிட்டு தள்ளுவாங்க, நீங்களே எதிர்த்து திட்டிட்டு இருப்பீங்க. அங்க துப்பாக்கில இருந்து வந்திருக்குது, இங்க டபுள் பேரல்ல இருந்து திரும்பி போகுது. நீ உனக்கு சுட தெரியுமா, நானும் சுடுவேன். That is not seeking peace. அதல்ல சமாதானத்தை தேடுவது. Seek peace. சமாதானத்தை தேடுங்கள். Pursue it. அதை பின்தொடருங்கள். God loves it when you seek peace. நீங்கள் சமாதானத்தை தேடும்போது தேவன் அதை நேசிக்கிறார். Listen to the next verse. அடுத்த வசனம் கவனிங்க. For the eyes of the Lord are on the righteous and his ears are open to their prayers. But the face of the Lord is against those who do evil. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. It comes down to how effective our prayers become and how effectively we receive answers to our prayers. நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது, அதுக்கு வந்துருச்சு பாருங்க. You compare verse 12 verse 7. 12ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தோடு ஒப்பிடுங்கள். In verse 7 we are told, husbands, dwell with your wives with understanding. 7ஆம் வசனம் சொல்லுது, புருஷர்களே மனைவியோடு அறிவுடன் வாழுங்கள்னு. That your prayers may not be hindered. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. Hello.
that your prayers may not be hindered. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு When you do the right thing in the home, நீங்கள் குடும்பத்திலே சரியான காரியத்தை செய்யும்போது the eyes of the Lord are upon you, the ears of the Lord are open to your prayer. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் உங்கள் ஜெபங்களுக்கு திறந்திருக்கிறது. Amen. Amen. That is why it is important to set the home right. ஆகவேதான் குடும்பத்தை சீர்படுத்த வேண்டியது முக்கியம். That is why it is important to get rid of things that are not right and get it going in the right way. ஆகவேதான் சரியில்லாத காரியங்களை விலக்கி வைத்துவிட்டு சரியான பாதையில் செல்வது அவசியம். Why? ஏன்? Because you are called for a blessing. என்றால் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Hello. ஹலோ, I'm called to a blessing. நான் ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். I'm not called to live a life where there is no blessing. ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி நான் அழைக்கப்படல. And I love blessing. நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். How many of you have ever been blessed? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? Oh, if you are blessed, you don't want to lose the blessing on any account. ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னு சொன்னா எதுக்கு வேணாலும் இந்த ஆசீர்வாதத்தை இழக்கவே மாட்டேன்வீங்க. I know what blessing is. ஆசீர்வாதம்னா எனக்கு என்னன்னு தெரியும். But that's why I don't want to lose blessing on silly things. ஆகவேதான் அற்பமான விஷயங்களுக்காக ஆசீர்வாதத்தை நான் இழக்க விரும்புறேன். I want to make everything right so that there will be blessing and more blessing. எல்லாவற்றையும் சரி செய்ய விரும்புகிறேன். அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் so எனக்கு that I can enjoy all the blessings of God. அப்பொழுதுதான் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற so முடியும். that there is no hindrance. அப்பொழுதுதான் தடையே இருக்காது. I'm sure you love blessing too. நிச்சயமா நீங்களும் ஆசீர்வாதங்களை நேசிக்கிறீங்க you நான் don't நினைக்கிறேன். love trouble. நீங்க பிரச்சனையை நேசிப்பது you want to கிடையாது. see good days. நல்ல நாட்களை காண விரும்புகிறீர்கள். you want to see life. நீங்கள் வாழ்வை காண விரும்புகிறீர்கள். you want to live wonderful life. அற்புதமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள். you will வாழ்வீர்கள். set these things right. இந்த காரியங்களை எல்லாம் சீர்படுத்துங்க. do what the word says. தேவனுடைய வார்த்தை சொல்வதை செய்யுங்கள். Bible tells you to love your wife. மனைவியை நேசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5 ways to love your wife. மனைவியில் அன்பு கூற 5 வழிகள் இருக்கிறது. protect, பாதுகாப்பது, provide, தேவைகளை கொடுப்பது, pray, ஜெபிப்பது, praise, புகழ்வது, and then proclaim the promise. பிறகு வாக்குத்தத்தங்களை அறிவிப்பது. Amen. ஆமென். Let's all stand up together and say. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம். provide, கொடுப்பது, protect, பாதுகாப்பது, pray, ஜெபிப்பது, praise, புகழ்வது, proclaim the promise. துதிகளை அறிவிப்பது. Now the good part is the ladies also know what you are supposed to do now. இது என்ன விஷயம்னா நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு இப்போ பெண்களுக்கும் தெரிந்து விட்டது. Because if you don't do it, they are your friends, you see, they are there for you. They will say, see, you're not doing it, let's do it. நீங்க செய்யலன்னா அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சொல்லுவாங்க, ஒழுங்கா செய்யல நீங்க செய்வோம். You want to be blessed? ஆசீர்வதிக்கப்படணுமா? Come on, let's do it right. வாங்க சரியா செய்வோம்னு வாங்க. Amen. Amen. That's why I say when I'm talking about the wife, husband be here. When I'm talking about the husband, wife be here. ஆகவே தான் சொல்றேன், மனைவியை பற்றி பேசும்போது கணவனும் இங்க இருக்கணும், கணவனை பற்றி பேசும்போது மனைவி இங்க இருக்கணும். Amen. Because in this process you're going to help one another. ஏன்னா இப்படி செய்யும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க. Everybody say once again. எல்லாரும் மீண்டும் சொல்லுவோம். Provide, கொடுப்பது, protect, பாதுகாப்பது, pray, ஜெபிப்பது, praise, புகழ்வது, proclaim the promise. வாக்குத்தத்தங்களை கூறுவது. Hallelujah. Hallelujah. How many of you are going to do it? எத்தனை பேர் அதை செய்ய போகிறீர்கள்? Lift up your hands and say this. கரங்களை வைத்து சொல்லுங்கள். The blessing of the Lord கர்த்தருடைய is ஆசீர்வாதம் upon me. என் மேல் இருக்கிறது. I'm called to a blessing. ஆசீர்வாதத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். With my wife, என் மனைவியோடு I am an heir to all the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் நான் சுதந்திரவாளியா To இருக்கிறேன். the grace of life, இந்த கிருபையின் நித்திய I am ஜீவனுக்கு here to inherit blessings. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே நான் இருக்கிறேன். And I will do it. நான் அதை செய்வேன். The eyes of the Lord are upon me. கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமா இருக்கிறது. I will receive my blessing. என் ஆசீர்வாதங்களை நான் Because பெற்றுக்கொள்வேன். God hears my prayers. என்னால் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார். His ears are open unto me. அவருடைய செவிகள் எனக்கு திறந்திருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How wonderful it is. எவ்வளவு அற்புதமா இருக்கு So பாருங்க. get ready for blessing. ஆசீர்வாதத்துக்காக ஆயத்தமாகுங்க. Put away silly fights and silly misunderstandings, silly this and that. அற்பமான சண்டைகள், புரிந்து கொள்ளாம போறது, இது அது எல்லாத்தையும் விலக்கி வைங்க. Work on this. இதுல வேலை செய்யுங்க. Because there's so much to lose if you don't work on ஏன்னா this. இதுல வேலை செய்யலன்னு சொன்னா இழப்பு தான் அதிகமா இருக்கும். Right? சரியா? And there is so much to gain by doing it. ஆனா இப்படி செய்வதன் மூலம் லாபம் மிகவும் அதிகமா இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, அன்பின் பரலோக in the பிதாவே, name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். Thank you, Lord, for your word. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். For the blessings you have prepared for us. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக We ஸ்தோத்திரம். are heirs together. நாங்கள் இருவரும் இணைந்து சுதந்திரவாளிகள்.
And I pray that today that we will not one man here will let anything stop his blessings. இருக்கிற ஒருவராகிலும் தங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்க எதற்கும் இடம் கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. Thank you because your eyes are upon us. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Your ears are open to us. உம்முடைய காதுகள் எங்களுக்கு திறந்திருக்கிறது. And God's blessings are ours as we walk in the word. வார்த்தையிலே நாங்கள் நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடையவைகள். We give you all the glory. உமக்கே எல்லா மகிமையும் May செலுத்துகிறோம். every family be blessed. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. May every marriage flourish and prosper. ஒவ்வொரு திருமணமும் தழைத்து செழித்தோங்குவதாக. May the blessings of God fill every household. தேவ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்புவதாக. From this generation to every generation to come. இந்த தலைமுறை கொண்டு வரப்போற எல்லா தலைமுறைகளிலும். From generation to generation. தலைமுறை தலைமுறையாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென்.